Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 31/7/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று எம்சிசி வெப்சைட்டில் வந்திருக்குது. இந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன்னால் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ஷெட்யூல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கும் தேதி அப்படிங்கிறது மாறுபடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. இப்போதைக்கு நம்மக்கிட்ட அஃபீஷியல் டேட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ வந்த நோட்டிஃபிகேஷன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டு 31/7/2025. அர்ஜென்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் இன் ரெஃபரன்ஸ் டு மெனி ரெக்வெஸ்ட் பீயிங் ரிசீவ்டு ஃப்ரம் த PWT கேண்டிடேட் who are still in the process of obtaining certificates from designated disability centers. அப்போது நிறைய மாநிலங்கள்லையும் அதே போல் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கான அந்த வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. மெடிக்கல் செக்கப் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்குது. ஸோ அந்த மாணவர்கள் வந்து எம்சிசிக்கு ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கிறதுனால த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஹேஸ் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் த ஷெட்யூல் ஆஃப் ரவுண்ட் 1 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் ஆஸ் அண்டர். இதில் ரவுண்டு 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டட் அப் டு 1 PM ஆஃப் 3rd August 2025. அப்போது 3ஆம் தேதி வரைக்கும், ஓகேங்களா, ஆகஸ்ட்டு 3ஆம் தேதி 3 மணி, அதாவது எக்ஸ்டெண்டட் அப் டு 1 PM 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு 1 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு பேமெண்ட் ஃபார் ரவுண்டு 1க்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 3rd August 2025 அப் டு 4 PM. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. பேமெண்ட் 3ஆம் தேதி 4 மணி வரைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்போது எக்ஸ்டெண்டட் அப் டு 11:59 PM 3rd August 2025 11:59 PM வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் லாக்கிங் ஆக்சுவலாக இன்றைக்கி இருந்தது, அந்த தேதியும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சாய்ஸ் லாக்கிங் விண்டோ வில் பி அவைலபிள் ஃப்ரம் 3rd August 6 PM இருந்து 3rd August 11:55 PM வரைக்கும். சீட் ப்ராசஸிங் ஃபார் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 4th Augustலேருந்து 5th August வரைக்கும். ரிசல்ட் டிக்ளரேஷன் எப்போது 6 August 2025. ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ் எப்போ அப்படின்னா 7th Augustலேருந்து 11th August வரைக்கும். இப்போது ஆல் இண்டியா கோட்டாக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறதுனால ஸ்டேட் கோட்டாக்கும் தேதி அப்படிங்கிறது மாற்றப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னமும் வரவில்லை. வந்தவுடன் நம்ம SAP Views யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.